நைட் பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் நவீனும் தேஜுவும் தான் வர்றாங்க. தேஜு ரீனாவை பார்த்து என்ன நைட் ட்ரெஸ் போட்டு நிக்கிறேன்னு ரூமுக்கு போய் ரீனாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு எப்படியோ அர்ஜுனை மடக்கிட்டேலன்னு சொல்ல, அதுக்கு ரீனா அப்படியெல்லாம் இல்ல, ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறோம் அவ்வளவுதான்னு சொல்றா. கீழே சாரதா ஆண்டியோட கொரட்ட சத்தம் தாங்க முடியாம கணேஷ் அங்கிள் புலம்பிக்கிட்டு இருக்காரு. பார்ட்டிக்கு அனிதா அர்ஜுனை கூப்பிட்டு வந்திருப்பா. இங்க ரீனா ஒரு வழியா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப அர்ஜுனை பார்த்ததும் சாக்காகுறா. அப்ப ரவி வந்து அனிதா கிட்ட இவன் தான் நீ சொன்ன ஃப்ரெண்டான்னு கேட்க, நான் உன்கிட்ட பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு அனிதா கிளம்புறா. கிச்சன்ல ரீனா மட்டும் இருக்க அர்ஜுன் வந்து சாரி கேட்டு, நான் பண்ணது தப்பு தான், அனிதா என்ன கூப்பிட்டதுனால தான் இங்க வந்தேன், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி இப்பவே கிளம்புறேன்னு சொல்றான். அதுக்கு ரீனா, நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்கவே இல்லையே, இங்க இருக்க எல்லாருக்குமே உன்னை தெரிஞ்சிருக்கு, அவங்க கூட தான் நானும் இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் தெரியல, எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்க, நான் ஆர்கேவோட பையன்னு தெரிஞ்சா எல்லாரும் என் கூட பழகுற விதமே மாறிடுது, அந்த மாதிரி நமக்குள்ள மாறுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ரீனாவும் பார்ட்டி முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றா. ரீனா கொஞ்சம் சமாதானம் ஆகுறான்னு தெரிஞ்சதும், உன்னை நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னனே அதை பத்தி எதுவுமே சொல்லலன்னு கேட்க, ரீனா அர்ஜுன் பக்கத்துல வந்து அதான் பார்ட்டி முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னனேன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா குணாவும் ராக்கியும் சரக்கு எடுத்துட்டு போகும்போது கணேஷ் அங்கிள் பார்த்து கூப்பிட, ராக்கியை பார்த்து நீ ரீனாவோட ஃப்ரெண்டு தானே, பின்னாடி என்ன மறைக்கிறேன்னு கேட்கிறாரு. ராக்கியும் ஒரு சின்ன பார்ட்டி அதான் சரக்கு எடுத்துட்டு போறோம்னு சொல்ல, கணேஷ் அங்கிளும் நல்ல பாட்டிலா எடுத்து வை நானும் வர்றேன்னு சொல்றாரு. அப்புறம் சரக்கு தம்மு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ராக்கியும் குணாவும் மட்டும் மேல போறாங்க. அப்ப ராக்கி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க குணா ரெண்டு சாட்டை போட்டு செருப்படி வாங்குவேன்னு பார்த்தா இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அப்ப கணேஷ் அங்கிள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இங்க ரவி அனிதா கிட்ட நம்ம இப்படி இருக்கிறது நல்லா இல்ல, ஏன் என்ன அவாய்ட் பண்ற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, அதுக்கு அனிதா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா இந்த பார்ட்டிக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொன்ன, நானும் வந்துட்டேன், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுன்னு சொல்ல, ரவியும் உன்கிட்ட போய் பேச வந்தேன் பாரு, சரிதான் போடின்னு சொல்லிட்டு போறான். அங்க கட் பண்ணா ரதி தூங்கிக்கிட்டு இருக்க தேவ் சரக்க போட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க ராக்கிக்கும் கணேஷ் அங்கிளுக்கும் நல்லா சிங்க் ஆகி அவரும் அவரோட கதையை எடுத்து விட்டு மாமனாரை திட்டி ஒரு கல்லை எடுத்து கொடுன்னு சொல்ல, ராக்கி அந்த கல்லை எடுத்து கொடுத்ததும் இந்த கல்லை என் மாமனார் தலையிலேயே போடணும்னு சொல்லி தூக்கி வீசுறாரு. அந்த கல்லும் நேரா போய் ரதியோட வீட்டுல விழ, அந்த கல்லை எடுத்து தேவ் வெளியே வந்து பார்க்க கணேஷ் அங்கிள் வீட்டுல லைட் எரியுது. இங்க குணாவும் ராக்கியும் கணேஷ் அங்கிளை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க, ரீனா வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அப்ப தேவ் அங்க வந்து ரவியையும் அர்ஜுனையும் பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கணேஷ் அங்கிள் போதையில நீங்க என்ன என் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, என் வீட்டு மேல யாரோ கல்லை விட்டு எரிஞ்சிட்டாங்கன்னு தேவ் சொல்றாரு. கணேஷ் அங்கிளும் நான் தான் சார் போட்டேன், உங்க மேல போடல, என் மாமனார் மேல இருக்க கோவத்துல போட்டேன், அது தெரியாம உங்க வீட்டு மேல விழுந்துருச்சுன்னு சொல்லி சரக்கு அடிக்கிறீங்களான்னு கேட்க, நான் ஆல்ரெடி அடிச்சிட்டு தான் சார் இருந்தேன்னு சொல்ல, எல்லாரும் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு சவுண்ட கேட்டு ரதியும் சாரதா ஆண்டியும் அங்க வந்து பார்க்க எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.